இன்னொன்று என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து தீவிரவாதத்தை இந்த அளவு இந்த மாதிரி கட்டுப்படுத்தினா கூட திரும்ப திரும்ப உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, இதை ரெண்டே ஒழிச்சாதான் முடியும்னு சொல்லி காஷ்மீரில் மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பு நிதிகளை வாரி கொடுத்து அங்கே உள்கட்டமைப்பு, சாலை வசதி, மின்சார வசதி, விமான நிலைய மேம்பாடு, நகர்ப்புற மேம்பாடு, தொழிற்சாலைகள்னு சொல்லி அடுத்தடுத்து ஏகப்பட்ட வேலைகள் செய்தார். அதன் காரணமாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய உயரமான ரயில்வே பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து காஷ்மீரில் செனாப் பாலம் தான் அது. அதே போல் நீளமான சுரங்கப்பாதைகள் அப்படின்னா வந்து அங்கே தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து காஷ்மீரின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தினார்கள். இதனால் என்னாச்சு அப்படின்னா வந்து அங்கே சுற்றுலா தான் அங்கே அடிப்படை வாழ்வாதாரமே அதுதான். அந்த சுற்றுலா பல மடங்கு உயர்ந்தது. காஷ்மீர்கள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே 50 சிறந்த இடங்களில் அது ஒன்று. அப்படியே பூலோக சொர்க்கம். ஸோ அங்கேருந்து நிறைய பேர் மக்கள் வந்தாங்க. இப்போ கூட பகல்காமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடக்கும்போது 2000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். காஷ்மீரில் ஒரு நாளைக்கு இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் உள்ளே வந்து வெளியே போகிற அளவுக்கு வந்து முக்கிய சுற்றுலாத்தலமாக மாறியது. காஷ்மீர்களின் பொருளாதாரம் உயர்ந்தது. ஒரு நல்ல கௌரவமாக வாழ்ந்தாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எதுவுமே கிடையாது. ராணுவ வண்டி மேலே கல்லை விட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு கல்லை விட்டு அடித்தா காசு கொடுப்பாங்க, 200 300 கிடைக்கும். அதை வாங்கி போய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லோருமே ஒரு தொழில் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி காஷ்மீரின் பொருளாதாரமும் டூரிசமும் வளர்ந்தது. அந்த மாநில மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது. இதெல்லாம் எப்படி நடந்தது, இதெல்லாம் வந்து என்ன செய்து, இதெல்லாம் யார் செய்தா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து 3 பேர் தான். ஒன்று நரேந்திர மோடிஜி, அடுத்ததாக வந்து அமித்ஷா, அடுத்ததாக பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். இவங்க 3 பேரும் செய்த படிப்படியான திட்டங்கள் மூலமாகத்தான் இந்த காஷ்மீர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தது. இன்றைக்கி வந்து அமைதி பூங்காவாக போன வாரம் வரைக்கும் இருந்தது. இதுக்கு பதிலாக இதை நம்ம சொல்கிறத விட காஷ்மீரே சொன்னது எப்போ அப்படின்னா போன வருஷம் நடந்த தேர்தலில். நீங்கள் நம்புவீங்களா, 87% கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிஜேபிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் தெரியுமா? 29 பேர். அந்த மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியே பிஜேபி தான். யாராவது நம்புவாங்களா? இவ்வளவு ஓட்டு எப்படி போட்டாங்க அப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பிஜேபி கோடு போட்டால் சிறுபான்மையினருக்கு ஆபத்து வந்துடும் சொல்லி. இந்த கதையெல்லாம் அங்கே எடுபடாது. ஏன்னு கேட்டால் அங்கே அவங்க தான் மெஜாரிட்டி. ஆபத்தில் ஒன்றும் வராது. அவங்க கேட்டது என்ன அப்படின்னா அமைதி, வளர்ச்சி. உங்களால் தர முடியுமான்னு கேட்டாங்க. பிஜேபிக்கு அது உத்தரவாதம் கொடுத்தது, செய்து காட்டியது. இதெல்லாம் செஞ்சு காட்டினதுனால தான் முஸ்லீம்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இந்துக்களான்னு கேட்டு சுட்டு கொண்டான்னு இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மாநிலத்தில் பாஜக 29 தொகுதிகளை தனித்து நின்று வென்று இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது. அந்த மாநில மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டார்கள், மோடியை ஏற்றுக்கொண்டார்கள், இந்தியாவை ஏற்றுக்கொண்டார்கள், நிம்மதியாக இருந்தார்கள். இதை விட என்ன அப்படின்னு